ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷோல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட சேனலோட அதாவது ஜெம் டிவியோட மூத்த பத்திரிகையாளர் விஜய் பாலாஜி சார் தான் இருக்காங்க. நம்ம எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்றதுக்காக சூடான நிறைய செய்திகள் வந்து டெய்லி செய்தித்தாளில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதை பத்தி டீட்டெயிலாக அவர்கிட்ட பேச போறோம். வாங்க பேசலாம் சார். இன்னைக்கு தலைப்பு செய்தி அப்படின்னா என்ன, சூடான என்னென்ன செய்திகள்? அதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து 7 ஆண்டுகளுக்கு பிறகு 2 நாள் பயணமாக சீனா சென்றுள்ளார். சீனா சென்றுள்ள பிரதமருக்கு ஒரு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. குறிப்பா வந்து சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் அருணாச்சல பிரதேசத்துல எல்லை பிரச்சனை இருக்கு. அந்த எல்லை பிரச்சனை வந்து நம்ம நாட்டு எல்லைய சைனா வந்து ஆக்கிரமிப்பு செய்திருக்காங்க. சோ அதற்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு இந்திய நாட்டு மக்கள் மத்தியில எழுந்துள்ளது. இப்ப இவர் இன்னொன்னு வந்து நிறைய வந்து இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தக ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. ஆனா வந்து சீனாவுடன் வந்து இந்தியா வந்து பகைத்து கொள்ள விரும்பல. ஆனா சீனா தான் இந்தியாவை பகைத்து கொள்ள விரும்புகிறது. சோ அதுக்கு இந்த பயணம் முற்றுப்புள்ளி வைக்கும். அவர் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க, இந்த ரீசனுக்காக தான் நான் போறேன் அப்படின்னு தகவல் சொல்லிட்டு போயிருக்காங்களா? ஆமா, ஒவ்வொரு நாடு பண்ணா எல்லை பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும், வர்த்தகத்துக்கு தீர்வு காண வேண்டும், வர்த்தகத்தில் உள்ள இடையூறுகளை வந்து சரி செய்ய வேண்டும், இரு நாடுகளுக்கு இடையே பல்வேறு துறையில புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் போயிருக்கார். நிச்சயமாக இந்த பயணம் வந்து ஒரு வெற்றி பயணமாக தான் அமையும். இந்த பயணத்தின் மூலம் பாத்தீங்கன்னாக்கா இந்தியா மீது சைனாவுக்கு உள்ள அந்த விரோத போக்கு சரி செய்யப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு இந்திய நாட்டு மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2 நாடுகளுக்கு 7 நாள் பயணமாக சென்றுள்ளார். ஃபர்ஸ்ட் ஜெர்மனி சென்றுள்ளார், அதன் பிறகு இங்கிலாந்து சென்றார். அப்போ வந்து இந்த 2 நாடுகளுக்கு இடையே வந்து அதாவது ஜெர்மனி இங்கிலாந்து உடன் பல்வேறு தொழில்துறையில புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து மேற்கொள்ளப்பட உள்ளது. அதாவது நம்மளோட பொருளாதாரத்தை மேம்படுத்த ஏற்கனவே வந்து பல வெளிநாடுகளுக்கு வந்து முதலமைச்சர் சென்றுள்ளார். இதுவரை வந்து 10 லட்சம் கோடி தமிழ்நாட்டுல முதலீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஒரு கருத்தை வந்து தெரிவித்துள்ளார். 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை 88 லட்சம் கோடியாக உயர்த்த வேண்டும் என்று இலக்காக கொண்டு முதலமைச்சர் செயல்பட்டு வருகிறார். இப்ப வந்து 2 நாடுகளுக்கு 7 நாள் பயணமாக சென்றுள்ளார். இந்த 7 நாள்ல எத்தனை நிறுவனங்களுடன் அவர் ஒப்பந்தம் மேற்கொள்கிறார் என்பது 7 நாளுக்கு பிறகுதான் தெரிய வரும். இப்போ வெளிநாடுகள்ல போய் அங்க இருந்து இன்வெஸ்டர்ஸை கொண்டு வந்து இப்போ இங்க வந்து ஒரு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இப்ப இங்க வந்து ஏதாவது தொழிற்சாலை அவங்க கண்டிப்பா ஆரம்பிப்பாங்க. அதுக்கு வந்து ஒத்துழைச்சுதான் ஆகும். ஆனா இப்ப ஏற்கனவே நம்ம நாட்டுல வந்து ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் வந்து வந்திருந்ததுனால நிறைய மண் வளங்கள் போயிருச்சு, நீர் வளங்கள் போயிருச்சு, மன வளங்கள் போயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு ஏற்கனவே இருக்கு. இவர் இன்னமும் போய் இங்கிலாந்துகிட்டையும் ஜெர்மனி கிட்டையும் போய் நாங்க இந்த மாதிரி பொருளாதாரத்துக்காக அவங்கள்ட்ட போய் நின்னோம் அப்படின்னா அவங்க இன்னுமே நிறைய விஷயங்கள் உள்ள. அதாவது வெளிநாட்டு முதலீடு தமிழகத்தில் வரும்போது அவங்களுக்கு வந்து நிலங்களை வந்து கையகப்படுத்தி கொடுக்க வேண்டும், நீர் கொடுக்க வேண்டும், மின்சாரம் கொடுக்க வேண்டும், மேன் பவர் எல்லாம் கொடுக்க வேண்டும். மேன் பவர் கொடுக்கும்போது நமக்கு வேலை வாய்ப்பு வருகிறது. இருந்தாலும் வந்து வெளிநாட்டு முதலீடு தமிழகத்துக்கு வரும்போது இங்க உள்ள இயற்கை வளங்கள் அழிக்கப்படும், காலப்போக்கில் பாலைவனமாக மாற வாய்ப்பு இருக்கின்றது. இதுவும் ஒரு அதாவது நல்லதும் இருக்கின்றது, தீயையும் இருக்கின்றது. நல்லதுன்றது வந்து எல்லா மக்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்லது. ஆனா விவசாயம் வந்து அழிக்கப்படுறது அது. ஆனா இத ஒருவேளை நம்ம நாட்டிலேயே வந்து விவசாயத்தையே அவங்க ஒரு மேம்படுத்தி பண்ணலாமே. அதுதான் பண்ண வேண்டும் என்று பல்வேறு விவசாய சங்க தலைவர் வலியுறுத்துறாங்க. அதெல்லாம் முதலமைச்சர் கேட்கல. அவருக்கு வந்து இந்த பயணம் என்பது அவருக்கு ஏதோ ஒரு அனுகூலம். அதாவது இப்ப வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு தமிழகத்தில் முதலீடு செய்ய அனுமதி கொடுக்கும் போது அதன் மூலமாக வருமானம் வரும். அரசுக்கு வருதா இல்லையோ ஆட்சியாளருக்கு வரும். வீட்டிற்கு வரும். அதாவது வெளிநாடு சென்றுள்ள முதலமைச்சர் என்பது வெளிநாட்டில் முதலீடு செய்யவும் வாய்ப்பிருக்கின்றது, ஏன்னா அவர் குடும்பத்துக்காக. அதே நேரத்துல வெளிநாட்டு நிறுவனங்களை தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய இருக்கவும் வாய்ப்பு இருக்கின்றது. 2 இருக்கு, 2 in 1 சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கல்ல 2 மாங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான நோக்கத்தோடும் சென்றிருக்கலாம். இருந்தாலும் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இதனால் நன்மையும் இருக்கின்றது, தீமையும் இருக்கின்றது. சூடான் நியூஸ் வந்து நிறைய இருக்கு. அதாவது விஜய் வந்து 2வது மாநாட்டுல பேசிய பேச்சை வந்து யாருமே வந்து நியாயப்படுத்தி பேசல. அவர் வந்து பேசிய பேச்சை
நகைச்சுவையோடு தான் பாக்குறாங்க. ஒரு அரசியல்வாதியா எப்படி பேசணுமோ அப்படி பேசல. ஆனா அவர் தெரிவித்த கருத்து எல்லாம் சரியான கருத்து தான். ஆனா அவர் அந்த டெலிவரி பண்ண விதம் சரியில்லை அப்படின்ற ஒரு கருத்தை வந்து மக்கள் வச்சிருக்காங்க. கருத்து ஓகே, நான் ஏத்துக்கிறேன். இப்ப நீங்க தாவேகா தலைவர் அப்படின்னு தாவேகா ஆட்சிக்கு வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க. திமுகவுக்கு மாற்றாக ஒரு கட்சி வேணும் மக்கள் விரும்புறாங்க. ஆனா அந்த விரும்பக்கூடிய கட்சியா தாவேகா தற்போது இருக்குமா என்பது இல்லை. ஆனா அவருடைய சித்தாந்தம் எல்லாம் அருமையான சித்தாந்தம். தந்தை பெரியார், காமராஜர், அம்பேத்கர், வேலு நாச்சியார், அஞ்சலி அம்மாள், இவங்க எல்லாமே வந்து நாட்டுக்காக தியாகம் செய்தவங்க. சொன்னது எல்லாமே கொள்கை தலைவரா இருக்கிறாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ வந்து கொள்கைகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா, காமராஜர் அவரோட கொள்கை வந்து யாரோட கொள்கை ஈடானது அப்படின்னா நம்மளோட காந்தியரோட கொள்கைக்கு ஈடான. கண்டிப்பா. ஏன்னா அவர் வந்து சுதந்திரம் வேணும் அப்படின்னு போராடினவங்க தான் அந்த காந்தி, அந்த காங்கிரஸ், அந்த. ஆனா பெரியார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு சுதந்திரமே வேணாம், சுதந்திர தினத்தை வந்து நான் கருப்பு தினமா கொண்டாட போறேன் அப்படின்னு சொல்லி பெரியார் ஒரு இது வச்சிருக்காரு. பெரியார் வந்து முடிச்சிடறேன். இப்போ பெரியார் வந்து சுதந்திரமே வேணாம்னு சொன்னது திராவிடத்தை விரும்புறவர் தான் பெரியார். இதுவே காமராஜர் வந்து இது சுதந்திரம் வேணும், எங்களுக்கு திராவிட வேணாம்னு சொன்னவங்க காமராஜர். இப்போ இந்த ரெண்டு தலைவர்கள் ரெண்டு மத்தியிலையுமே ஒரு விரிசல், ஒரு ஆப்போசிட் பார்ட்டில இருக்கிறப்போ அவங்க ரெண்டு பேரும் கொள்கை தலைவர்களா எப்படி வச்சு? அதனாலதான் வந்து தந்தை பெரியார ஒரு தரப்பினர் மட்டும்தான் ஏத்துக்கிறாங்க, மற்றொரு தரப்பினர் தந்தை பெரியார எதிர்க்கிறாங்க. ஏன்னா சுதந்திரத்தை எதிர்த்தவர் தந்தை பெரியார். தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி அமைய வேண்டும் என்று வலியுறுத்தவர் தந்தை பெரியார். திமுக ஆட்சிக்கு வருவதை விரும்பாதவர் தந்தை பெரியார். அதனால வந்து தந்தை பெரியார பெரும்பாலான மக்கள் எதிர்க்கிறாங்க. ஆனா கர்மவீர காமராஜரை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஐகான் தலைவராக வந்து ஒரு காமராஜர் இருக்கின்றார். முழுமையாக அவர் வந்து இந்த தலைவர்கள் எல்லாம் வந்து போராட்டத்தினாலதான் வச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் ஒண்ணு இருக்கு. ஒருவேளை ஜாதி அடிப்படையில தான் அவர் வச்சிருக்காரோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்கு. காமராஜர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாடார் சமூகத்தோட காமராஜர் வந்து ஜாதிக்கு அப்பாற்பட்டவர். ஆனா இப்போ ஒரு ஜாதின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப நாடார் சமூகம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா காமராஜர் தான் எடுத்துக்குவாங்க இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப முக்குளத்தோர்னு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் இவங்க வேலுநாச்சியாரா வச்சிருக்காங்க. இப்ப நம்ம அஞ்சலி அம்மாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களும் வன்னியர் சமூகம். அந்த மாதிரி இப்ப ஒரு கட்சி இவங்களுக்குமே ஒரு சமூகம் ஒண்ணு இருக்கு. ஒருவேளை இப்ப அம்பேத்கர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும். இப்போ ஒருவேளை இப்போ அந்த ஜாதி அடிப்படையில தான் இவர் தலைவர்களை வச்சிருந்திருக்காரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு. ஒட்டுமொத்த சமூக மக்களும் சமமாக நடத்த வேண்டும் என்பதற்காக அந்த 5 பேரையும். ஆனா அந்த கொள்கை ஒண்ணும் அவ்வளவா ஸ்ட்ராங்கா இல்ல. பெரியார் கொள்கை ஏத்திருக்காரு, காமராஜர் கொள்கை தவிர ரெண்டு பேருமே தான் ஆப்போனன்ட் ஆச்சே. ரெண்டு பேருமே தான் கொள்கை வேற கொள்கையாச்சே. பெரியார் வந்து திராவிட கொள்கை, ஆமா. காமராஜர் வந்து தமிழ் கொள்கை. ஆனா காமராஜர் வந்து திராவிடத்தை எதிர்க்கிறவரு, பெரியார் வந்து திராவிடத்தை விரும்புறவர். தமிழ்நாட்டுல திராவிடம் இருக்கு, தமிழ் தேசியம் இருக்கு இல்லையா? தமிழர் இருக்காங்க. திராவிடம் தமிழ் தேசியம் என்ன ஒரு விரிவா அதாவது தமிழ்நாட்டில் தமிழக கொண்டவர்கள் தமிழர்கள். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா அந்த மொழியை பேசக்கூடியவர்கள் வந்து திராவிடர்கள். அதுதான் வந்து திராவிட கட்சின்னு சொல்றாங்க திமுக. ஆனா அது திமுக திராவிட கட்சி இல்ல, தெலுங்கு திராவிட முன்னேற்ற கழகம். இது திமுக. உண்மையான அது செய்யறோம் போய் நானாக்கா தெலுங்கு திராவிட முன்னேற்ற கழகம். ஓகே, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில வந்து ரொம்ப சுறுசுறுப்பா நிறைய செய்திகள் வந்து பார்த்தோம். அதாவது இந்த பேப்பர்ல, அதாவது செய்தித்தாள்ல இருக்கிற நியூஸை வந்து நல்லா எலாபரேட்டா தெளிவா நம்மளோட மூத்த செய்தியாளர் விஜயபாலன் சார் வந்து சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி ரெகுலரா எல்லா ஷோலையுமே வந்து வர நியூஸ் பேப்பர்ல இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே நாங்க டீட்டெயிலா இந்த மாதிரி ஷோல வந்து பேச போறோம். ஸோ இதோட இந்த ஷோவை நாங்க முடிச்சிடுறோம். ஸோ சார் தேங்க்யூ சார். வணக்கம். தேங்க்யூ. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.